வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். புதுச்சேரியுடைய சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் கடந்த 10/3/2025 அன்று கூட்டப்பட்டு 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நிறைவடைந்தது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களுடைய உரையுடன் கூடிய அக்கூட்டத்தொடர் 13 நாட்கள் நடைபெற்று பின்பு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதன் 2வது பகுதியாக 18/9/2025 அன்று சட்டப்பேரவையின் அனைத்து அலுவலர்களும் தினத்தை நிறைவேற்றப்பட்டு மீண்டும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 6வது கூட்டத்தொடரின் 3வது பகுதியாக வருகின்ற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 12/2/2026 காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள பேரவை கூட்டத்தில் மீண்டும் கூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றைய தினத்தில் 2026-27 ஆண்டு நிதி ஆண்டிற்கான முன்னணிய மானிய சட்ட முன்வரைவு ஓட் ஆன் அக்கவுண்ட் பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பேரவையின் கருத்துரை செய்யப்படும். பேரவையின் முன் வைக்க வேண்டிய விதிகள் மற்றும் ஏடுகள் ஏதேனும் இருந்தால் அன்றைய தினம் வைக்க அரசு துறைகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. 2025 மற்றும் 26 ஆண்டிற்கான நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்கான சட்ட முன்வரைவையும் சப்ளிமெண்டரி டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் அக்கூட்டத்தில் அறிமுகம் மற்றும் கருத்துரை செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஆகவே வருகின்ற 12/2/2026 வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள சட்டப்பேரவையில் வருகின்ற நிதியாண்டிற்கான முன்வரைவு மானிய கோரிக்கை கூட்டப்படுகிறது. பிரதமர் 16ஆம் தேதி வருவதாக இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16 அரசு சம்பந்தமான திட்டங்கள் துவக்கி வைப்பதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் புதுவைக்கு வர இருக்கின்றார். அரசு நிகழ்ச்சி மட்டும்தான். அரசியல் நிகழ்ச்சியெல்லாம் எதுவும் இல்லை. அரசு முழுக்க அரசு நிகழ்வுக்காக தான் வரும். மத்திய அரசு மாநில அரசு திட்டங்கள் புதிய திட்டங்கள் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பிக்கிறார். சொல்லுவாங்க. அப்ப வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லுவார். அரசியல் கூட்டம் அன்னைக்கு இல்ல. அரசியல் கூட்டம் அன்னைக்கு கிடையாது. அரசாங்கம் முழுக்க கவர்மெண்ட் மட்டும் தான் அபிஷியல் கூட்டம் தான் வராங்க. புதுச்சேரி மாநிலத்திற்கான பாரத பிரதமர் பெஸ்ட் புதுச்சேரி சொன்னாங்க. அதை முழுவதுமாக செயல்படுத்துவதற்கான ஆணைகள் பிறப்பிப்பதாக வராங்க. அன்றைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அந்த கூட்டம் நடைபெறும். சிறப்பு இருந்ததுன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஒரு நாள் பிளான் சொல்லுவாங்க. அன்னைக்கு பட்ஜெட்ல சொல்லுவோம். அன்னைக்கு முதலமைச்சர் அறிவிப்பாங்க. உதவிக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா அதை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் விரிவாக சொல்லுவாங்க. அந்த பட்ஜெட் ஆமாங்க. அது அலுவல் ஆய்வு கூடி முடிப்போம் சார். நாங்க நிறைய நாள் நடத்தலாம் விரும்புறோம். அலுவல் ஆய்வு கூட என்ன சொல்றதோ அதுதான். தவறான குற்றச்சாட்டை சொல்றாங்க. பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரியும். அத்தனை பத்திரிகையாளர்கள் மூலம்தான் அத்தனை வேலை வாய்ப்பும் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஏதோ ரகசியமா போய் கூட்டு துணை சபால இருக்காரு, இந்த கூட்ட துணை சபா நீங்க 10 பேர் கொடுங்க, எங்க அமைச்சர் சாய்காரன் கொடுங்க சொல்றது கிடையாது. பொதுமக்களுக்கு நேர்மையானவர்களை தேர்வு செய்யப்பட்டு அத்தனை பிரிவு ஊழியர்களுக்கும்
ஏறத்தாழ இது வரைக்கும் 5000 பேருக்கு அறிவிச்சிருக்கோம். அந்த 5000 பேருக்கும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அந்த துறையை சார்ந்த அமைச்சர்களும் அந்த வேலை வாய்ப்பினை வழங்கியிருக்காங்க. அது முழுவதுமா நேர்மையான முறையிலே தேர்வின் அடிப்படையில அத்தனை பதிவு நிரப்பப்பட்டிருக்கிறது. சென்ற வாரம் கூட மகாத்மா இது மருத்துவக் கல்லூரியிலே 226 நர்சிங் ஸ்டாஃப் நர்ஸ் எடுத்திருக்காங்க. அதிலே 78 பேர் நம்முடைய ஜிஹெச்ல பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது ஏறத்தாழ 5000 பதவிக்கு மேல் நியமிக்கப்பட்டிருக்கோம். போலீஸ் எஸ்ஐக்கான தேர்வு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஒரு 15 ஆண்டுகள் நீங்க ஒரு 38 ஆண்டு பொதுப்பணித்துறையில ஜெய் நியமிச்சாச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்ச பிறகுதான் முதல்வர் அவர்கள் ரங்கசாமி அவர்கள் முதல்வரான பிறகுதான் 38 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பொதுப்பணித்துறையில இளநிலை பொறியாளர் நியமிக்கப்பட்டாங்க. 18 ஆண்டுகள் கழித்து தான் மின்துறையில இந்த 66 பேர் இளநிலை பொறியாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதே போன்று 156 பேர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் நேற்று ஐடி முடிச்ச கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் நிரப்பப்பட்டிருக்காங்க. எல்டிசி, யூடிசி, சூப்பரண்டு, அசிஸ்டன்ட் போன்ற அத்தனை பதவிகளும் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. அத்தனை தேர்வுகளும் நேர்மையான முறையில் நடத்தப்பட்டு எந்த அரசாலும் செய்ய முடியாத சாதனை இந்த அரசு செய்திருக்கிறது. ஏறத்தாழ 5000 பேருக்கு பண்ணியிருக்காங்க. மார்ச் மாதம் ஏறத்தாழ ஒரு 1000 பேருக்கான தேர்வை நடைபெறும் என்று அறிவித்து அதுக்கான பணியினும் முழுமையாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன வாக்குறுதி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அறிவித்ததோ அத்தனை வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு ஒரு சிறந்த பெஸ்ட் புதுச்சேரியை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்கி இருக்கோம். இன்னைக்கு மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்றைக்கு முன்தினம் அறிவித்த நிதி நிலைகளில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்காரு. இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி நகரும் விதமாக அவருடைய பட்ஜெட் உரையிலே அத்தனை இணைவுகளை சொல்லியிருக்காங்க. நடப்பாண்டிற்கான மூலதன செலவு ஒதுக்கீடு சுமார் 10% ஒதுக்கி வழங்கியிருக்காங்க. எந்த அரசும் வழங்காத அளவிற்கு மூலதன செலவு மட்டும் 10% 12.30 லட்சம் கோடியாக உயர்த்தி வாங்கியிருக்காங்க. இது பாரத தேசத்தினுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய அளவில் 10% மிகப்பெரிய அளவு உச்சபட்சமாக நாங்கள் கருதுகின்றோம். நேற்று நீங்க எல்லா பத்திரிகையும் போட்டிருக்கீங்க. கூடுதலாக ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்ச ஒரு பட்ஜெட் தொகை இந்த ஆண்டு நாம இது வரைக்கும் எந்த கோரிக்கை வைக்கல. 86 கோடி ரூபாய் அடிஷனலா கூடுதல் நிதியா நம்ம 86 கோடி கூடுதல் நிதியா கொடுத்துருக்காங்க. நடப்பாண்டிற்கான ஒதுக்கப்பட்ட தொகை 3157 கோடியா ஒதுக்கிட்டாங்க. அது சென்ற ஆண்டு ஒதுக்கப்பட்ட தொகையை விட 86 கோடி ரூபாய் கூடுதல் நிதி கொடுத்திருக்காங்க. அதே போன்று பல்வேறு திட்டங்கள் புதுச்சேரி மாநிலத்திற்கு வளர்ச்சி இருக்கு. மீன்பிடி துறைமுகம் புதிய ஃபிஷ் லேண்டிங் சென்டருக்கு 100 கோடி கொடுத்திருக்காங்க. மத்திய அரசு கிராண்ட் நிதியா கொடுத்துருக்காங்க. டூரிஸ்ட்ல ஒரு 250 கோடி ரூபாய் மேல டூரிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு துறையாவும் நாங்க பத்திரிகையாளர் சேர்ந்து போற இருக்கின்றோம். அதே போன்று மொத்த பட்ஜெட் செலவினம் 53.5 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டது. நம்முடைய நாட்டுடைய எந்த அளவுக்கு பாரதம் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக இன்றைக்கு மத்திய அரசுடைய நிதிநிலை அறிக்கை மிக சிறந்த நிதிநிலை அறிக்கையா அனைத்து தரப்பு மக்களாலும் போற்றப்பட்டு இருக்கிறது. இந்த செல்போன், லேப்டாப்பு, இன்னைக்கு பொதுமக்கள் பயன்படுத்த பல்வேறு பொருட்கள் வரியை முழுமையாக கொடுத்திருக்கிறாங்க. இந்த போதை வஸ்துகள், சிகரெட், பீடியெல்லாம் வரி ஏற்றிருக்காங்க. ஆக ஒரு நல்ல நிதிநிலை அறிக்கையை நம்முடைய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கியிருக்காங்க. அவர்களுக்கும் புதுச்சேரி அரசு சார்பாக நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி புதுவைக்கு வர இருக்கின்ற பாரத பிரதமருக்கு உங்களின் சார்பாக வருக வருக என்று அரசு வேண்டுகோளை வைத்து அந்த நிகழ்வு நல்ல முறையில் நடைபெறும். அதே மாதிரி சட்டப்பேரவையானது 12ஆம் தேதி காலை 9 மணிக்கு மீண்டும் கூட்டப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 2021 புதிய அசெம்பிளி மத்திய அரசு இப்போ சாஸ்தி எனப்படும் அந்த கடன் பெற்றுக்கொண்டு ஆரம்பிக்கலாம் சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. 50 ஆண்டு காலம் கழித்து அந்த பணத்தை நீங்க கட்டிடலாம் ஆர்எஃப்எஸ் வட்டியோட சொல்லி மத்திய அரசு டிசம்பர் மாதம் அதுக்கான ஒப்புதல் வழங்கிட்டாங்க.
அதுக்கான கோப்புகள் தயாரிக்கப்பட்டு இருக்குது. அதுல பிரைம் மினிஸ்டர் வரும்போது அதுதான் சொல்றேன்னு சொன்னேன். ஆட்சி முடிய போகுது. பிரைம் மினிஸ்டர் வரும்போது அதுக்கான பூர்வாங்க ஏதாவது 5 வருஷமா முடியாது.